Exercise 9.9 ல question number 4 பாருங்கம்மா. The region enclosed between the graph y is equal to x and y is equal to x square is denoted by r. சரியா? Find the volume generated when r is rotated through 360 degree above x axis. சரியா? அப்ப இங்க முக்கியமான வார்த்தை எதை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்றோம் அப்படிங்கறது தெளிவா கொடுத்துட்டா x axis பொறுத்து 360 டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ண போறோம். ஓகே, x axis பொறுத்து ரொட்டேட் பண்ண போறோம். ஆனா இங்க நமக்கு ஒரு க்ளோசிங் ரீஜியன் எப்படி உருவாகுதுன்னா between the curve y is equal to x and y equal to x square நடுவுல உருவாகுது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் given எடுத்துக்கலாம். சோ given யாரு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் y is equal to x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படிதானமா? அப்ப இது வந்து y equal to x னா இதுக்கு கிராஃப் போடுங்க. x y போட்டோம்னு வெச்சீங்க, x க்கு 1 போட்டா y க்கு 1 வரும், x க்கு 0 போட்டா y க்கு 0 வரும், x க்கு -1 போட்டா y க்கு -1. அப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப், அதோட ஸ்லோப் வந்து 45 டிகிரியா இருக்கு. சரியா இல்லையா? அப்ப என்ன பண்றேன், நான் கிராஃப் வரைய போறேன். ஒரு டிரா எ லைன் x axis and y axis. ஓகே தானேமா? இது நம்ம டயகிராம் வரைய சொல்ல நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 45 டிகிரில இருக்க மாதிரி நம்ம ஒரு லைன் நமக்கு டிரா பண்ணுவோம். அப்ப இந்த லைனோட வேல்யூ தான் y is equal to என்னவா இருக்கும், நமக்கு வந்து x ஆ இருக்கும். சரியா? இதனுடைய ஆன்சர் தான் 45 டிகிரி வரும். y is equal to x லைன். சரி, நம்ம ஆன்சர் இப்படி போட கூடாது. நம்ம பாசிட்டிவ் சொல்லுங்க, பாசிட்டிவ் இப்படி தான் இருக்கும், நெகட்டிவ் சொல்லும்னா இப்படி வரும். சரியாமா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், y is equal to x square. சோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். அடுத்து y is equal to x square. இது வந்து நான் ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். அப்ப இங்க x square equal to 4ay. அப்படிதானே? வலது பக்கத்துல y இருக்குதுனால இது வந்து x y யோட வேல்யூ பாசிட்டிவ். அப்ப ஓபன் எப்படி இருக்கும், அப்வர்ட் பாராபோலா. அப்படிதானேப்பா? அப்ப இது எப்படி இருக்குன்னா ஓபன் அப்வர்ட் பாராபோலா. அடுத்தனப்பா இது யாருன்னா y is equal to x square அப்படிங்கறத ஒரு ஷேப். இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவுல ரீஜன் வருதா? சோ இதான் அந்த ரீஜன். இந்த ரீஜியனை நம்ம என்ன பண்ண போறோம், x ஆக்சிஸ் வச்சு ரிவால்வ் பண்ண. ஓகே, ரிவால்வ்னா சுத்த போறோம். அப்ப ரிவால்வ் பண்ணா இதே மாதிரி கீழே உருவாகுமா இல்லையா? அப்ப நமக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல நமக்கு ரீஜன் கிடையாது. அப்படிதானே? இந்த இடத்துல ரீஜன் கிடையாதுன்னா அது நமக்கு ஒரு கோன் ஷேப் மாதிரி வரும். எக்ஸாம்பிள் ஒரு கோன் ஷேப் மாதிரி இந்த ஹாலோ உள்ள வந்து எப்படி இருக்கும், ஒரு சின்ன ஷேப், ஒரு கேப் இருக்கும். அப்ப அந்த வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு இந்த இதான் நமக்கு முக்கியம். சரி, இதை வச்சு நமக்கு வால்யூம் உருவாக போகுது. நம்ம இந்த நிலையில நமக்கு வந்து ஏரியா கவர் ஆகலாம். அப்படிதானப்பா? அப்ப நமக்கு இது மட்டும் தான் வேணும். அப்ப இது நமக்கு வேணும்னா அதே ஃபார்முலா தான். ஆனா எப்படி இருக்கு ஏரியா வந்து பிட்வீன் த கர்வ் இருக்கிறதுனால வால்யூம் பிட்வீன் ஆர்டர் பண்ணும். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வால்யூம் v is equal to, நான் இப்போ x axis பண்ண போறேன். அப்போ பை இன்டெகிரல் a to b சொல்லலாம். அடுத்து நமக்கு எப்படி வேணும், இந்த இடத்துல dx, இங்க y. அப்படிதானே? ஆனா நமக்கு இந்த இடத்துல ரெண்டு y இருக்கு. அப்படிதானேப்பா? அப்ப இந்த இடத்துல y up minus y down. சரியா? y down. ஆனா நமக்கு y போடக்கூடாது, என்ன பண்ணும், ஸ்கொயர். அப்ப இங்கேயும் ஸ்கொயர் வரும், இங்கேயும் ஸ்கொயர் வரும். ஓகே, இது ஞாபகம் இருக்குதா? சோ வால்யூம் உடைய ஃபார்முலா y ஸ்கொயர் வரும், y வராது. சரியா இல்லையா? இப்போ y அப்ல யார் இருக்கா, y அப்ல லைன் இருக்காங்க, y டவுன்ல யார் இருக்காங்க, பாராபோலா. இது எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா பை இன்டெகிரல் a to b ன்னு போட்டுக்கிறேன், y ஸ்கொயர் லைன் மைனஸ் y ஸ்கொயர் பாராபோலா இன்டு dx. இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும் சார், y ன்னு சொல்லுங்க. y உடைய மினிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன, அது வேணும். அப்படிதானே? இதுதானே பண்ண முடியும். மினிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்னா இது வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியும். ஓகே, 0,0. அதே மாதிரி இந்த இடத்துல உள்ள இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட முடியும். சரியா? அப்ப நம்ம ரெண்டையும் சால்வ் பண்ணுமா, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சமமா இருக்கா? அப்ப இந்த இதை என்ன பண்ண போறோம்னா 1 is equal to 2 ரெண்டு ஈக்குவல் பண்றேன், x is equal to x ஸ்கொயர். இது வலது பக்கத்துல போச்சுன்னா எப்படி எழுதலாம், x ஸ்கொயர் மைனஸ் x ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே காமனா x எடுத்துருங்க. x காமனா எடுத்தா x மைனஸ் 1 ஈக்குவல் 0. தனித்தனியா 0 போட்டா x உடைய ஆன்சர் ஒரு ஆன்சர் நமக்கு 0, இன்னொரு ஆன்சர் x is equal to 1. நமக்கு x உடைய பாயிண்ட் தான் வேணும். அப்ப இந்த இடத்துல 0, அப்ப இந்த இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், 1 இருக்கும். இந்த வேல்யூவை நீ ஈக்குவேஷன் நம்ம 1ல போட்டனா y உடைய ஆன்சர் என்னவா தான் இருக்கும், நமக்கு வந்து 1 இருக்கும். சரியா இல்லையா? அப்ப இந்த இடத்துல இன்டர்செக்டிங் பாயிண்ட் 1,1 இது நேரா லைன் போடுங்க. இந்த லைன் வந்து x ஆக்சிஸ் மீட் பண்ணக்கூடிய இடம் நமக்கு 1ஆ தான் இருக்கும். அப்ப மினிமம் பாயிண்ட் நமக்கு 0வா இருக்கும், மேக்ஸிமம் பாயிண்ட் நமக்கு 1ஆ இருக்கும். அப்ப a to b, a உடைய ஆன்சர் 0, b உடைய ஆன்சர் 1. அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க, ஈக்குவல் டு பை இன்டெகிரல் 0 to 1 y லைனோட ஈக்குவேஷன்ல y. அப்ப ஆன்சர் x ஸ்கொயர் மைனஸ் y பாராபோலா. இதை வந்து ஸ்கொயர் பண்ணுமா,
எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸ். சரியாப்பா? பை இப்போ இன்டெல் பண்ணுங்க. எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 5/5. அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் 0. இப்போ வேல்யூ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும் பாருங்க. ஸோ பை இன்ட்டு 1/3 மைனஸ் 1/5. இது நமக்கு அப்பர் லிமிட். அப்படி தானேப்பா? மைனஸ் லோயர் லிமிட் என்னவா போய் நமக்கு வந்து 0வா போயிடும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பை இன்ட்டு ஆன்சர் 5 மைனஸ் 3 பை என்ன இருக்குன்னா 15 வரும். இப்போ ஆன்சர் நீங்க பார்த்தா 2. அப்போ ஆன்சர் 2 பை டிவைட் பை 15 cubic units. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.